பொதுவாக எள்ளுருண்டை சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எள்ளும் மூட்டையே உள்ள கொட்டினா கூட சில பேருக்கு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் அந்த எள்ளுருண்டை போயிட்டு நம்முடைய ஓவரீஸில் ஹார்மோன் செக்ரீஷனை இன்டியூஸ் பண்ணுனா அதற்கு ஒரு அடியாள் வேணும். அவங்க தான் ப்ரோபியோட்டிக் ஃபுட். யாருமே இன்னைக்கு தயிர் சாதம் எடுக்கிறது கிடையாது, மோர் சாதம் எடுக்கிறது கிடையாது. அப்போ அதனால் அங்கே வேலை செய்யறதுக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுடைய அளவு கம்மியாகிறதுனால, அந்த உயிர் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அதிகமாகுது. அப்போ எள்ளுருண்டையை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தினை அரிசி, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த தினை அரிசி வாங்கிக்கோங்க. மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் அந்த தினை அரிசியை நல்லா வேக வச்சுருங்க. ஆற விட்டு இரவு 7 மணிக்கு தண்ணி ஊற்றி வைங்க. அடுத்த நாள் காலையில் அதை நல்லா கரைச்சி மோர் விட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் நல்லா 2 எள்ளுருண்டை எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு வாங்குங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி